இருக்கும் 5000 வரை. பணத்தை உங்கள் வங்கி கணக்கிற்கு மாற்ற இங்கே கிளிக் செய்யவும் என்ற விளம்பரம் மூலமாக புதிய மோசடி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ போடுறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே இன்றைக்கி தேதியில் சோசியல் மீடியா, அதாவது முகநூலாக இருக்கட்டும், ட்விட்டரு, டெலிகிராம், இப்போ யூடியூப் பார்க்குறவங்க, இந்த மாதிரி நிறையா எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சரி, ஏதாவது ஒரு ஸ்க்ராட்ச் அண்ட் வின் ஆப்ஷனில் ஏதாவது ஒரு பணம் வரலாம், ஒரு பரிசு பொருள் வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி விஷயங்களை தவறாக சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வீடியோ போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த வீடியோவை காப்பிரைட்டுன்னு சொல்லி கட் பண்ணால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை பதிவு பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவையே அனுப்பி வைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த ஸ்கேம் எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். சமீபத்தில் நான் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நம்ம யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது, இந்த ரீல்ஸ் அப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விளம்பரம் இருந்துச்சு. அதாவது பணத்தை தொடவும் 5000 வரை பரிசுகளை வெல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த ஒரு விளம்பரம் இருந்துச்சு. இந்த ஆட் இருந்துச்சு. இந்த மாதிரி ஆட் யார் வேணாலும் போடலாம். சரி, இது ஒரு ஸ்க்ராட்ச் அண்ட் வின் ஒரு ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நான் டச் பண்ணி உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது எந்த ஸ்க்ரீனுக்கு போகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஏதோ ஒரு கட்சி. இந்த கட்சியோட பேரை வச்சு, பிரதமரோட பேரை வச்சு தவறாக இவங்க ஒரு இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படிங்கிறது காமிச்சு ஸ்க்ராட்ச் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சம்மந்தப்பட்ட கட்சியும் சம்மந்தப்பட்ட இந்த விஜிலன்ஸு, காவல்துறை அவங்க இதை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நிறைய பேர் உஷாராக இருப்பாங்க. ஏன்னா பெரியவங்கலாம் இன்றைக்கி தேதியில் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் டெலிகிராம், எல்லா சோசியல் மீடியாவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம டச் பண்ணி வரும்போது நம்ம அடுத்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வருது, பாரத் ஜன்தான் யோஜனா, ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏற்கனவே பல வகையில் பரப்பிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, இந்த எலெக்ஷன் டைமத்தில் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நான் உங்கள் முன்னாடி டச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ 1997 ரூபா. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த பணத்தை வின் பண்ணிட்டீங்க, இந்த கணக்கில் பணத்தை எடுக்க இங்கே கிளிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எதில் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா பேடிஎம், ஃபோன்பே, யூபிஐ, எஸ்பிஐ, ஜிபே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்தராக உங்களுக்கு டச் பண்ணி காமிக்கிறேன். பணத்தை எடுக்க இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்தா பேடிஎம்க்கு போகும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உஷாராக இருக்கணும். ஸோ நம்ம பேடிஎம்க்கு போயிட்டு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 1997 ரூபா. ஆஹா, நம்மளுக்கு பணம் வந்துடுச்சு, 1997 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தது தான் உங்களுக்கு ட்விஸ்ட்டு என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஓஎம்பிகே ஏதோ ஒரு இது போட்டிருக்கு, சென்ட் டு யுவர் பேங்க் அப்படின்னே கொடுக்குறான் பாருங்கள். சென்ட் டு யுவர் பேங்க்னே கொடுக்குறான். ஸோ இது நல்லா கவனிங்க. ஸோ நம்ம என்ன நினைப்போம், சரி நம்மளுக்கு பணம் வந்திருக்கு, நம்மளுக்கு பேங்க்கில் வரப்போகுது போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அதோட ட்விஸ்ட் இதுதான். இது பேடிஎம்மில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது இப்போ சென்ட் டு யுவர் பேங்க் கிடையாது. எவன் இந்த ஆடு கொடுத்தானோ அவன் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். தயவு செஞ்சு உஷாராக இருங்க. ஸோ இப்போ நான் பே செக்யூர்லி அப்படிங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா நம்ம பை மிஸ்டேக் என்ன பண்ணுவோம், சரி 1997 ரூபா வந்துடும் போட்டுருக்கு, இது அமுக்குனா நம்ம வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பே பண்ணுறீங்க. அதாவது பே செக்யூர்லி அப்படின்னு கொடுத்தா நம்மளோட ஏடிஎம் பின், அந்த யூபிஐ பின்னு தான் கேட்கும். தவறுதலாக நீங்கள் அந்த பின்னை அடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்கௌண்ட்லேருந்து பணம் டிடெக்ட் ஆகி எவன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கானோ அந்த ஃப்ராடு ஸ்கேம் குரூப்புக்கு போயிடும். ஸோ தயவு செஞ்சு உஷாராக இருங்க. நல்ல வேலை மாத கடைசியில் நம்மள்ட்ட 5 பைசா இல்லை அப்படிங்கிறதுனால இதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஏன்னா இது நம்மளுக்கு நம்ம பார்க்கும்போதே நம்ம நிறைய ஆப் ரிவ்யூ பண்ணும்போது எந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இருக்குன்னு ரிவ்யூ பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், இது முகநூலில் மட்டும்தான் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வருமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஏன்னா இது எதில் வேணாலும் வரலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எந்த சோசியல் மீடியாவில் வேணால் வரலாம். ஸோ அப்படி வரும்போது இதை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடாதீங்க. ஸ்க்ராட்ச் அண்ட் வின்னு வந்தால் கிளிக் பண்ணிடாதீங்க.
கிளிக் பண்ணி அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது சரி இந்த பணம் வந்துருச்சுன்னு சொல்லி பின் போட்டால் பின் வந்து நல்லா யோசித்து சிந்திச்சு பாருங்கள். அக்கௌண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் கட் ஆகுமே தவிர இது வந்து அக்கௌண்ட்டுக்கு பணம் வராது. ஏன்னா இது வந்து யூபிஐ பேமெண்ட் அவங்களுக்கு போகுது. ஸோ இது வந்து பை மிஸ்டேக் வந்து நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ இது எந்த மாதிரியான ஸ்கேம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அர்ஜென்ட்டாக நான் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து சம்மந்தப்பட்ட இந்த கட்சியினுடைய பேரை சொல்லி இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிறதுனால சம்மந்தப்பட்ட கட்சியும் இதை பற்றின ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மக்களே, மிக முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இதில் நீங்கள் கேன்சல் பண்ணி பேக் போகும்போது கூட இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் ஜன்தான் யோஜனா XYZ அப்படிங்கிறத போட்டுட்டு கிளைம் யுவர் ரிவார்டு பை கிளிக்கிங் ஆன் சென்ட் இன் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த சென்ட் இன் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா சரி இதை நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படி இருக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நினச்சிட்டு திருப்பி பை மிஸ்டேக் வந்து ட்ரை பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க. மறுபடியும் நன்றி, வணக்கம்.